ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இது என்னோட 100வது வீடியோ. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணும்போதே ஞாபகத்துக்கு வந்தது சர்க்கரை பொங்கல் தான். அதனால் நான் எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதே சூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சிறுபைத்தம்பருப்பு எடுத்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சிறுபைத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி மணம் வந்த உடனே ஒரு 200 கிராம் பச்சரிசி எடுத்து இது கூட சேர்த்து போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சரிசி வறுக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் 200 கிராம் பச்சரிசின்னா இது பொன்னி பச்சரிசி கிடையாது, சீரக சம்பா பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக போட்டு அது சூடு ஏறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கழுவி ஒரு குக்கரில், இப்போ மொத்தமாக நமக்கு 1 டம்ளர் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து 1 டம்ளர் இருந்துச்சு. நான் 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இது வேகட்டும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு கையளவு முந்திரி எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசிக்கு ஒரு 1.25 கப்பு போல் வெல்லம் துருவி எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தில் மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் தைரியமாக அப்படியே போடுறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுக்குவோம். இது ஒரு கொதி வந்த உடனே திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சர்க்கரை பொங்கல். இதே மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதுனால சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அந்த பொங்கலோட மணமும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.